அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, ஒரு அற்புதமான நேரத்தில் நம் அனைவரும் கூட 2024 பாராளுமன்ற தேர்தலுக்காக இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியில ஒரு மாற்றம் வந்தே தீர வேறும், அதுவும் இப்போ நடக்கணும். வளர்ச்சி எல்லா பகுதிக்கும் வர வேண்டும். பவானியில, கவுந்தப்பாடியில நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்களுக்கு ஆதரவாக நாம் எல்லோரும் கூட குழுமி இருக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகள், தமிழகத்தினுடைய அரசியல் களத்தை நாம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் ஐயா, எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனா யார் என்ன பேசினாலும் கூட நமக்கு தெரியும், இந்த தேர்தல் நடப்பது இந்தியால பிரதம மந்திரியாக யார் வர வேண்டும் என்பதற்கான தேர்தல். 2024 பாராளுமன்றத்தில் யார் ஆட்சி செய்ய வேண்டும், யார் வர வேண்டும், அதன் மூலமாக இந்திய மக்களுக்கு யார் நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக நடக்கக்கூடிய தேர்தல். இன்னைக்கு டெல்லியை நோக்கி போற ஒரே பஸ் இதானுங்க, அந்த ஒரு பஸ் மட்டும் தான் டெல்லி நோக்கி போகுது. மிச்ச பஸ் எல்லாம் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்குதுங்க. அவங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, எங்க போறாங்கன்னு தெரியாம டிரைவர் எங்கெங்கேயோ ஓட்டிட்டு இருக்காரு. இது ஒரு உள்ளாட்சி தேர்தல் இல்லை, சட்டமன்ற தேர்தல் இல்லை, இது பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல். அதுவும் இந்த முறை நாம் முடிவு செய்திருக்கின்றோம். 2014 283 எம்பிக்களோடு வந்தாங்க, 2019 303 எம்பிக்களோடு வந்தாங்க. 2024 இன்னும் வலிமையாக, இன்னும் பலமாக, இன்னும் ஆழமாக 300 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி நம்முடைய பிரதமர் அவர் வர வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். ஐயா, உதாரணத்துக்கு இன்னைக்கு பவானி எடுத்துக்கலாம். நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஏபி முருகானந்தம் அவர்கள் எப்படி வேட்புமனு தாக்கல் பண்ண போனார் பாருங்க. உங்கள் பவானியினுடைய அடையாளத்தை விட்டுக் கொடுக்காம பவானியினுடைய ஜம்காலத்தை போட்டுட்டு தான் வேட்புமனு தாக்கல் பண்ணவே போனார். நான் எல்லா தொகுதியினுடைய அடையாளம் என் மீது இருக்கும் என்று தமிழகத்தில், இந்தியாவிலே ஒரு வேட்புமனு 6 தொகுதியினுடைய மக்களை அடையாளப்படுத்தி ஒரு வெற்றி வேட்பாளர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்கள் மட்டும்தான். அந்த அளவுக்கு நம்முடைய எல்லாம் பாத்தீங்கன்னா எம்பிங்கிறது நகரத்துக்குள்ள இருப்பாங்க, யாரும் கிராமத்துக்கு வரமாட்டாங்க. திருப்பூர் பாராளுமன்ற தொகுதி அப்படின்னா எம்பி திருப்பூருக்குள்ள இருப்பார். ஆனா நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஏபி முருகானந்தம் அவர்கள் கிராம பகுதியில் அதிகமாக இருக்க வேண்டும். ஏன்னா இங்க எல்லாம் வளர்ச்சி வரல, இதையெல்லாம் மறந்துட்டாங்க. நீங்க யாரும் எட்டி கூட பார்க்கவில்லை, மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை கூட யாரும் கேட்கல. அதனால்தான் நான் வரும்பொழுது கூட கவுந்தப்பாடியில தான் முதல் கூட்டத்தை போட வேண்டும் என்று என்னையும் இங்கே அழைத்து வந்திருக்கிறான். கிராம பகுதி மக்களுக்கு நாம் அன்போடு ஆதரவோடு இருக்க வேண்டும், அவர்களுக்கான பிரச்சனையை தீர்க்க வேண்டும். அதற்காக தனி புத்தகம் வச்சிருக்காரு பாருங்க, தாமரையின் வாக்குறுதிகள் என்று. நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் முருகானந்தம் அவர்கள் இது பேசி முடித்த பிறகு இந்த புத்தகத்தை உங்களுக்கு எல்லாம் கொடுக்கின்றோம். குறிப்பாக 100 வாக்குறுதிகள். நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் நாளைக்கு நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு ஏப்ரல் 19ஆம் தேதி பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த பிறகு 100 வாக்குறுதிகள் தயாராக கையில் இருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுகள்ல இந்த 100 வாக்குறுதியும் கூட நிறைவேற்றி பட்டி தொட்டி எல்லாம் வளர்ச்சி செல்வதற்கு அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்கள் உங்களோடு உறுதுணையாக இருப்பார்கள். சகோதர சகோதரர்கள், 5 ஆண்டு காலமாக திருப்பூரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து கம்யூனிஸ்ட்காரங்க தான் எம்பி. கம்யூனிஸ்ட்காரங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த உலகத்துல அரசியல் ஒருத்தருக்கு இருக்காங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க. அவங்களால யாருக்கும் பிரயோஜனம், யாரும் பார்த்திருக்க மாட்டீங்க, பேசிருக்க மாட்டாங்க. ஏங்க வேலை செய்யுன்னு கேட்டா மேல மோடி இருக்காரு, நான் என்ன பண்றது அப்படின்பா. மறுபடியும் அதே கேள்விதான் கேட்க போறேன். 3வது முறையும் மோடி தான் வர போறார். 2024 நம்ம எல்லோருக்குமே தெரியும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் 3வது முறையும் வரப்போறார். அப்ப திரும்ப அதே போல இத்தனை ஆண்டு காலமாக கம்யூனிஸ்ட்காரன் கொடுத்த அதே பேச்ச மறுபடியும் சொல்லுவான், மேல மோடி வந்துட்டாங்க, என்னால் எதுவும் செய்ய முடியல, நீ விட்டுருங்க. அதனால சகோதர சகோதரர், நீங்க தெளிவாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, மோடி அவர்கள் வரும் பொழுது மோடி அவர்களுடைய கட்சியை சார்ந்த, மோடி அவருடைய சிந்தனையை செயல்படுத்தக்கூடிய கீழே இருக்கக்கூடிய நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினரும் கூட அதே போல் சிந்தனையில் இருக்கணும். அதனால் இந்த முறை திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய பெரியவர்கள், தாய்மார்கள் எல்லோரும், குறிப்பாக பவானியில நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்களை வெற்றி பெற செய்து பட்டி தொட்டி எல்லாம் மோடி அவர்களுடைய நலத்திட்டங்கள் தங்குதடையின்றி வருவதற்கு அவர்களுக்கு உறுதுணையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்கிற
நான் வைக்கிறேன். ஐயா எலெக்ஷனுக்கு பாருங்க, எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 13 நாள் தான் இருக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு. எனக்கு ஏபி முருகானந்தம் அவர்கள் எல்லா இடத்துக்கும் போய் பிரச்சாரம் பண்ண முடியாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர் என்று கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அற்புதமான கூட்டணி கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளிகள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள். தலைவர்கள் தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் ஓபிஎஸ் அணியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். எல்லா கட்சி ஐஜேகே கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த 13 நாள் இவருக்காக பணி செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. எல்லா வீட்டுக்கும் நாம போகணும், எல்லா வீடுகளுக்கும் ஏறி இறங்கணும். அடுத்த 5 ஆண்டுகள் ஏபி முருகானந்தம் அவர்கள் நமக்காக வேலை செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்றால் அடுத்த 15 நாட்கள் அவருக்காக நாம் வேலை செய்ய வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரி, நீங்க மறந்துடாது. நீங்க எல்லா வீட்டுக்கு ஏறி இறங்கி நீங்க சொல்லணும், மோடி ஐயா தான் வரப்போறாங்க, 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி வரப்போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்தால் மட்டும்தான் நமக்கு நல்லது நடக்கும். நீங்க வீட்டுக்கு போறீங்க, மக்கள் கேட்பாங்க, என்ன செஞ்சிருக்கிறீங்க, 10 ஆண்டுகளா ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க, மறுபடியும் 5 ஆண்டு எதற்கு? சில பேர் எப்படி கேட்பாங்க. சில பேர் வீட்டுக்கு போறோன்னு வீட்டுக்கே வராதீங்க, மோடி தான் நான் ஓட்டு போட போறோம், 10 ஆண்டுகள் மோடி, மறுபடியும் 5 ஆண்டுகள் மோடி. அவங்க என்ன கேட்டாலும் கூட நீங்க ஒரு 10 விஷயத்தை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். 10 விஷயம் மோடி என்ன செஞ்சிருக்காரு. மோடி அவர்களை பொறுத்தவரை இந்தியாவுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கின்றார். இது மிக மிக முக்கியம். நாம எந்த அரசியல் கட்சியில் இருந்தாலும் கூட அடிப்படையில நம்ம எல்லோருமே ஒரு வேலை செய்யறோம், ஒரு தொழில் பண்றோம், ஒரு இடத்துல வேலை பார்க்கிறோம், அல்லது யாரோ 4 பேருக்கு வேலை கொடுக்கிறோம். பொருளாதாரத்தை பொறுத்தவரை 2014 மோடி அவர்கள் வந்த பொழுது உலகத்தில் 11வது பெரிய நாடாக இருந்தோம் பொருளாதார அடிப்படையில். இன்னைக்கு உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்கின்றோம். 6 படிக்கட்டுகள் உயர்ந்திருக்கின்றோம். பொருளாதாரத்தில் இந்த நாடு உயர்ந்திருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்மை தவிர இந்தி கூட்டணி வர்றாங்கன்னா பொருளாதாரத்தில் அவர்களால் வளர்ச்சி கொடுக்க முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. பவானியுடைய பொருளாதார வளர்ச்சி அவர்களால் உறுதி செய்ய முடியுமா? கண்டிப்பா முடியாது. முதல்ல நீங்க சொல்ல வேண்டியது, மோடி வந்தால் பொருளாதாரம் உயரும், மோடி வந்தால் நாட்டினுடைய வளர்ச்சி உயரும், மோடி வந்து பொருளாதாரம் உயர்ந்தால் நிச்சயமாக எல்லா மக்களுக்கும், அடித்தட்டு மக்களுக்கும் கூட நல்லது நடக்கும். ஐயா, 2வது சமூக நீதி. இன்னைக்கு வர்றவங்க போறவங்க எல்லாம் சமூக நீதினு பேசுறாங்க. சமூக நீதிக்கு அவங்களுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய ஆட்சி பாருங்க, 76 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மத்திய அரசு ஆட்சியில 11 அமைச்சர்கள் பெண்கள், 12 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள், 27 அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து வந்திருக்கிறாங்க. மறுபடியும் சொல்றேன் கேளு. நம்முடைய மொத்தமாக இருக்கக்கூடிய 76 அமைச்சர்கள்ல 11 அமைச்சர்கள் பெண்கள், 12 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள், 27 அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து வந்திருப்பவர். இதே தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பாருங்க. மொத்தம் 35 அமைச்சர்கள், 2 பெண்கள், 2 பேர் பட்டியலின சகோதர சகோதரிகள். அந்த 2 பெண்கள் ஒருத்தர் வந்து குடும்ப கோட்டா, ஃபேமிலி கோட்டா, அப்படின்னா அவங்க அப்பா எம்எல்ஏ எம்பியா இருந்திருப்பாங்க, திமுக அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சகோதர சகோதரி, நன்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்தியால அரசியல்ல, ஆட்சியில உண்மையான சமூக நீதியை ஒரு கட்சி பின்பற்றுகிறது, ஒரு கூட்டணி பின்பற்றுகிறது என்றால் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. 3வது மக்கள் கேட்பாங்க, ஐயா 10 ஆண்டு காலமா ஆட்சியில் இருந்திருக்கீங்க, நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க? ஐயா, நம்மை பொறுத்தவரை 4 ஜாதிகளைத்தான் பிரதமர் மோடி அவர்கள் நம்புகின்றார். தமிழ்நாட்டில் இவங்க பண்ற ஜாதி அரசியல் இல்லைங்க ஐயா. 4 ஜாதி. முதல் ஜாதி ஏழை ஜாதி, 2வது ஜாதி பெண்கள் ஜாதி, 3வது ஜாதி இளைஞர்கள் ஜாதி, 4வது ஜாதி விவசாயிகள் ஜாதி. ஐயா, இந்த 4 ஜாதிகளுக்குத்தான் 10 ஆண்டு காலமாக நம்முடைய எல்லா திட்டங்களும் இந்த 4 மனிதர்களை நோக்கி வந்திருக்கு. இன்னைக்கு 45 லட்சம் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் கொடுக்கிறோம் ஐயா. 45 லட்சம் விவசாயிகளுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க. 45 லட்சம் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு நீங்கள் 6000 ரூபாய் கொடுக்கும் பொழுது இதுவரை 30,000 ரூபாய் வங்கி கணக்கு வந்திருக்கு. எந்த விவசாய பெருமக்கள், உதாரணத்திற்கு திருப்பூர் மாவட்டத்தை எடுத்துங்க ஐயா, இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே 6000 ரூபாய் வாங்கக்கூடிய விவசாயிகள் 89,490 பேர். 1,10,000 பேர் குறைவங்க ஐயா திருப்பூர் மாவட்டத்தில் மட்டுமே. அத்தனை பேருடைய வங்கி கணக்குக்கு 6000 ரூபாய் வருஷத்துக்கு வருது. இதுவரை 15 தவணையில தவணைக்கு 2000,
30,000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. விவசாய பெருமக்களை பொறுத்தவரை திட்டங்கள். பெண்களுக்கு உங்களுக்கு தெரியும், எதுவுமே சொல்லாம நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் ஐயா. திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில நாங்க ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டர் மானியம் 100 ரூபாய் 34 மாசம் ஆச்சுங்க. ஆனா சொல்லாம இன்னைக்கு மோடி ஐயா 300 ரூபாய் மானியம் கொடுக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா பெட்ரோல் டீசல் விலையை 5 ரூபாய் 4 ரூபாய் குறைப்போம். ஆனா மோடி அவர்கள் சொல்லாம இதுவரை மூன்று முறை பெட்ரோல் டீசல் விலையை குறைத்திருக்கிறார். திமுகவுடைய தேர்தல் அறிக்கைக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், பெண்கள், இளைஞர்கள், ஏழை மக்கள், விவசாய பெருமக்களுக்கு ஒரு திட்டமும் அவர்களை நோக்கி போயிட்டு இருக்கிறது ஐயா. ஆனால் நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும், மக்களை பார்க்கும் பொழுது 4 சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு பாரத பிரதமர் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். ஐயா, நீ பவானி எடுத்துக்கலாம். உங்க சட்டமன்ற உறுப்பினர் யாருங்க? இங்க ஏதாவது ஒரு அரசு கல்லூரி இருக்குங்களா? ஏன் இல்ல? பவானில ஏன் அரசு கல்லூரி இல்ல? நீங்க சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரே தனியார் கல்லூரி நடத்தும் பொழுது இதுவரை இந்த பகுதிக்கு ஒரு அரசு கல்லூரியை விடல. இன்னைக்கு இவங்க எல்லாம் வந்து மக்கள் நாங்க காப்பாத்துறோம், மக்களுக்கு எங்களுக்கு ஓட்டு போடுங்க, எங்க கூட்டணி இங்க போவாங்க போவோம். ஐயா, அட்லீஸ்ட் டிஎம்கே காரங்கிட்ட வண்டினாவது இருக்கு, சுத்திக்கிட்டு இருக்கான். ஏடிஎம்கே காரங்கிட்ட வண்டி இல்லை. 2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், இது இந்தியாவுடைய பிரதமராக யார் ஆக வேண்டும் என்பதற்கான தேர்வு. ஆனால் நீங்க ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்க வேண்டும். பொருளாதாரம், சமூக நீதி, அனைத்து மக்களுடைய வளர்ச்சி, இந்த 3 முக்கியமான விஷயங்கள் மோடி அவர்களுக்கு நீங்க வாக்கு சேகரிச்சு கொடுக்கணும் ஐயா. 4வது, மோடி அவர்கள் எல்லோரும் செய்யாததை மோடி அவங்க என்ன புதுசா செஞ்சிருக்காங்க ஐயா. அடுத்த 25 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு பார்வையிலான தேர்தல் இது. இதெல்லாம் ஒரு எலெக்ஷன் ஓட்டு போறோம்னு நினைச்சுக்காதீங்க ஐயா. இந்த தேர்தல் 2024 நீங்கள் வாக்களிப்பது அடுத்த 25 ஆண்டுகளுக்கு நம்முடைய நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான தேர்தல் இது. உள்கட்டமைப்பு வசதி எப்படி இருக்கணும், இளைஞர்களுடைய மேம்பாடு எப்படி இருக்கணும், தொழில்துறை வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும், இது எல்லாருக்குமான தேர்தல். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 25 ஆண்டுகளுக்கான திட்டம் இருக்கு. அதனால்தான் 2019 நம்முடைய தேர்தல் வாக்குறுதி 2019 நம்முடைய தேர்தல் வாக்குறுதி 295 தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கோம். நீங்க யாராச்சும் படிச்சிருக்கீங்களா, பாத்தீங்களா, நேரம் இருந்துச்சா உங்களுக்கு? 295 தேர்தல் வாக்குறுதி 2019 கொடுத்தோம். அம்மா எத்தனை நிறைவேற்றிருக்கிறோம்? நம்ம 2019 பாராளுமன்ற தேர்தலுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையில 295 புள்ளி விவரம் கொடுத்திருக்கிறோம். எவ்வளவு நிறைவேற்றிருப்போம் நீங்க நினைக்கிறீங்க? எல்லாங்கிறார் அண்ணன். நீங்க சொல்லுங்க. மாதேசன் நீங்க சொல்லுங்க. கிட்டத்தட்ட எல்லாம் முடிச்சுட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறார். நீங்க சொல்லுங்க. தாய்மார் ஒருத்தர் சொல்லுங்க. ஐயா, நம்முடைய 295 தேர்தல் வாக்குறுதியும் ஜனவரி மாசம் 3வது வாரமே கடைசி வாக்குறுதியை முடித்து 295 வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கின்றோம். நீங்க இன்னைக்கு நியாயமா நம்ம ஓட்டு போடணும், நேர்மையா ஓட்டு போடணும்னா ஏபி முருகானந்தன் எங்க தேர்தல் வாக்குறுதி எடுத்துட்டு வருவார். 295 வாக்குறுதி. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அந்த வேட்பாளர் அவங்க தேர்தல் வாக்குறுதி எடுத்துட்டு வரும். இன்னொரு கட்சி அவங்க தேர்தல் வாக்குறுதி எடுத்துட்டு வரும். 3 பேரும் தேர்தல் வாக்குறுதியை படிக்கணும். ஐயா, இதானுங்க ஐயா உண்மை. ஏன்னா 2029 இப்ப நம்ம 100 கொடுக்கிறோம். அதை செய்வோமா செய்ய மாட்டோமா அப்படிங்கறதுக்கான ஒரு விஷயம் என்னன்னா ஐயா, 3 பேரும் தேர்தல் வாக்குறுதி எடுத்துக்கொண்டு வரும். நீங்க கேளுங்க வேட்பாளர். நாங்கள் உறுதியாக சொல்லுகின்றோம், 295 தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றிவிட்டு நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்கள் உங்க முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். 295 நிறைவேற்றியாச்சு. 295 நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்களுக்கு 2 மாதமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், நாங்கள் சவாலுக்கு தயார். நீங்க யாராவது சவாலுக்கு தயார்னா வாங்க, தேர்தல் வாக்குறுதியை மக்கள் மன்றத்தில் வைப்போம் என்று. அந்த அளவுக்கு நம்முடைய ஆட்சி இந்த 10 ஆண்டு காலமாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே. அதை நீங்க மறந்துடக்கூடாது. அடுத்து நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் பாருங்க. நாம் இன்னைக்கு தொழில் வளர்ச்சிக்காக நின்று கொண்டிருக்கின்றோம். தொழில் வளர்ச்சி, எல்லா மக்களும் வளரணும், தொழிற்சாலைகள் வர வேண்டும், எல்லா இடத்திலும் கூட வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும். இது நம்முடைய அடிப்படை திட்டம்.
ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வளர்ச்சி என்பது கோபாலபுர குடும்பம் வளர்ந்தால் மட்டும் வளர்ச்சி நினைக்கிறான். ஐயா உங்களுக்கு தெரியும், வளர்ச்சியும் வீக்கமும் பாக்குறதுக்கு ஒன்னா தான் இருக்கும். நமக்கு வளர்ச்சி வேண்டும், வீக்கம் வேண்டாம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 33 மாத கால ஆட்சி என்பது அது வீக்கமோ தவிர வளர்ச்சி இல்ல. வீக்கம்னா கட்டிங்க ஐயா, அதை கட் பண்ணி எரிஞ்சிடும். இவர்கள் கோபாலபுர குடும்பம் மட்டும் வளர்ந்தால் அது வளர்ச்சி என்று நினைக்கின்றார்கள். புற்றுநோயை போல, கேன்சரை போல திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு 33 மாதத்துல எல்லா பக்கம் இந்த கொடூரம் பரவி கிடக்கு. லஞ்ச லாவண்யம் இல்லாம ஒரு வேலை நடக்காதுங்க, கமிஷன் இல்லாம வேலை நடக்காது. திமுக காரங்களை கோபாலபுரத்தில் அவங்க ஆடிட்டர் பிடிக்காம எந்த வேலையும் நடக்காது. அதனால்தான் தமிழ்நாட்டில் தொழில்துறை வளர்ச்சி குறைந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் எங்க போனார்? துபாய் போனாருங்க, பணம் வந்துச்சு 6000 கோடி வரல. முதலமைச்சர் சிங்கப்பூர் ஜப்பான் போனார், பணம் வந்துச்சுங்களா? வரல. முதலமைச்சர் ஸ்பெயினுக்கு போனார், பணம் வருமா? கண்டிப்பா வராது. எதுவுமே கிடையாது, வளர்ச்சி எங்கேயுமே இல்லைங்க. கரண்ட் பில் ஏத்திட்டாங்க. கரண்ட் பில் எப்படி ஏத்திட்டாங்க பாருங்க. நிலை கட்டணம் உயர்வு, சோலார்ல இருந்து எடுத்தீங்கன்னா அதுக்கு உயர்வு, பீக் அவர் டிமாண்ட் சார்ஜ் அது உயர்வு, எல்லா அதாவது கரண்ட் பில் ஏத்துறது இல்லைங்க, யோசிச்சு யோசிச்சு கரண்ட் பில் ஏத்திருக்காங்க. இந்த மாதிரி இந்தியாவில் எவனுமே ஏத்த மாட்டேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா புலால் சிறையில் உட்கார்ந்துருக்காரு. ஒரு கரண்ட் பில் எப்படி ஏத்துறாங்க பாருங்க. இந்த மாதிரி கரண்ட் பில் ஏத்தி பார்த்தது இல்லைங்க. இந்த மாதிரி கரண்ட் பில் ஏத்தி பார்த்தது. கரண்ட் பில்ல இந்த யூனிட்டுக்கு ஏத்து, பீக் அவர் 8 மணி நேரம் பீக் அவர் அதை ஏத்து, நிலை கட்டணம் ஏத்து, டிரான்ஸ்பார்மர் சார்ஜ் ஏத்து, ஒருவேளை நீங்க சோலார் கிரி போட்டு அதுல இருந்து எடுத்தீங்கன்னா யூனிட்டுக்கு ₹1 10 காசு கொடு, அதை ஏத்து. சோ உங்களுக்கு எந்த விடிவெள்ளியும் கிடையாது, எல்லா பக்கம் ஏத்தியாச்சு. கரண்ட் பில்லை பொறுத்தவரை சுத்தி சுத்தி ஏத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலாளர்கள் உங்களுக்கு தெரியும், தப்பிக்கவே முடியாத அளவுக்கு பண்ணிருக்கிறான். விடியல் தருகின்றேன் விடியல் தருகின்றேன் என்று சுடுகாட்டுக்கு பாதை ஓட்டு கொடுத்திருக்கிறாங்க. 33 மாதமாக விடியல் தர்றேன் சுடுகாட்டுக்கு பாதையை போட்டு நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். அதனால் சகோதர சகோதரிகளே, எந்த காரணத்திற்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணிக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய ஓட்டு என்பது ஒரு பிரயோஜனம் இல்லாத ஓட்டு கிடையாது. காரணம், அடுத்த 5 ஆண்டு இதே பஞ்சப்பாட்டு பாடுவாங்க. மேல மோடி வந்துட்டாருங்க, நாம என்னங்க பண்றது, மோடி வந்துட்டாரு நான் என்னங்க பண்றது. இப்படி எத்தனை வருஷம் பஞ்சப்பாட்டு பாடுவீங்க? 2014 இதே பஞ்சப்பாட்டு, 2019 இதே பஞ்சப்பாட்டு. சோ உனக்கும் பிரயோஜனம் இல்லை, மக்களுக்கு பிரயோஜனம் இல்லை. எதற்காக நீங்க தேர்தல் நிக்கிறீங்க? அதனால் சகோதர சகோதரிகளை, இந்த தேர்தல் மோடி ஜெயிக்கிறாங்கன்னு தெரிந்த பிறகு நீங்கள் எல்லாம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும், வலிமைப்படுத்தும். மோடி ஐயாவை 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி மோடி ஐயாவை நீங்கள் வலிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் உங்கள் முன்னால் நான் வைக்க வேண்டிய அன்பான வேண்டுகோள். ஐயா 6வது கேட்பாங்க, என்ன செஞ்சிருக்கீங்க அப்படி. ஐயா, ஒரு வலிமையான நாட்டை உருவாக்கி இருக்கின்றோம் தாய்மார்களே. வலிமையான நாடு, வலிமையான நாடு. தீவிரவாதிகள் பிரச்சனை இல்ல, உள்நாட்டு பிரச்சனை இல்லை. இதாங்க மத்திய அரசு வேலை. மத்திய அரசுடைய வேலை என்னங்க? இதான் மத்திய அரசுடைய வேலை. மோடி வேலை என்னங்க? காலைல சைக்கிள் போறதா ஸ்டாலின் ஐயா மாதிரி இல்லைங்க. மோடி ஐயா வேலை இந்த நாட்டை உறுதியாக வைத்திருக்க வேண்டியது மோடி ஐயாவுடைய வேலை. இந்த நாடுல இதுவரை குண்டுவெடிப்பு இல்லை, கலவரம் இல்லை, வெளிநாட்டினுடைய கூலிப்படைகள் உள்ள இல்லைங்க. அந்த அளவுக்கு இந்த நாட்டினுடைய இறையாண்மையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காப்பாற்றிருக்கிறார். இதே தமிழ்நாட்டில் பாருங்க, சகோதரிகள் இருக்கிறீங்க, நைட் 8 மணிக்கு மேல தைரியமா நடந்து போயிருவீங்களா? அன்னொரு கூட்டத்தில் ஒருத்தர் ஹெல்மெட் போட்டு நின்று இருந்தார். என்ன கேட்டீங்கன்னா, எப்ப எவன் வந்து வெட்டுவானே தெரியல, அதான் பேசாம ஹெல்மெட் போட்டுக்கிறேன். நான் கூட முதல்ல வண்டியில போகும்போது போட்டுக்கணும்னு நினைச்சேன். எவன் எப்ப வெட்டுவான்னு தெரியல, அதனால பகல்ல ஹெல்மெட் போட்டு இருக்கிறேன். அப்படி வந்தா கூட நான் யாருன்னு அவனுக்கு தெரியக்கூடாது. நான் சொல்றேன் ஜோக் இல்லைங்கம்மா, உண்மையாலுமே இது நடக்குது. கண்டம் துண்டமாக கூலிப்படைகளுடைய ஆதிக்கம் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வந்த பிறகு கூலிப்படைகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு. சட்டம் ஒழுங்கு திமுக வந்த பிறகு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்கு என்பது அற்புதமான உயரத்தில் இருக்கு. அதாங்க சாட்சி. நான் பொய் சொல்ல முடியுங்களா? பேப்பரை நீங்க பாக்குறீங்க, பாகிஸ்தான் தீவிரவாதி யாராச்சும் வந்தானுங்களா? குண்டுகிற வச்சானுங்களா? இல்லை. அப்பாவி பொதுமக்களை கொண்டாங்களா? இல்லை. அந்த பேப்பரில் நீங்க பாக்குறீங்க. 6வது நாம் செய்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்பது இந்தியாவுடைய இறையாண்மை. வலிமையான ஒரு நாட்டை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வைத்திருக்கிறார். ஐயா, இன்னைக்கு பாருங்க, நம்முடைய ஆட்சி 7வது, 76 அமைச்சர்கள் இருக்கிறார். மோடி அவர்களோடு சேர்ந்து 76 பேர்.
ஐயா மோடி அவர்கள் மட்டும் நேர்மையானவர் நாங்க சொல்ல, உங்களுக்கு தெரியும் மோடி அவர்கள் நேர்மையானவர். நாம் சொல்வது மோடி அவர்கள் கூட இருக்கக்கூடிய எல்லோரும் நேர்மையானவர். ஒரு குண்டூசியை திருடிவிட்டார்கள் என்று மத்திய அரசுடைய அமைச்சர்கள் யார் மீதும் கூட ஒரு பொய் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. ஐயா குண்டூசியை திருடிட்டாங்க, இவங்க திருடிட்டாங்க. காரணம் நேர்மையான ஒரு ஆட்சி. ஆனா தமிழ்நாட்டில் ஒரு குண்டூசியை விட்டு வச்சிருக்காங்க ஒரு அமைச்சர் சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணா ஒரு குண்டூசிவா விட்டு வச்சிருக்காரு அப்படி. வேஷ்டி சட்ட ஊழல் இப்பதான் வேட்டி ஊழல் நாங்க கொண்டு வந்து உங்க கண் முன்னால் வைத்திருக்கின்றோம். நெசவாள பெருமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊரு வேட்டி வாங்குறதுல முறைகேடு 170 கோடி ரூபாய் அடிச்சிருக்கிறாங்கம்மா. அதை வந்து நாம விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம். ஒரு குண்டூசியை கூட விடாமல் தமிழகத்திலே 35 அமைச்சர்களும் கூட தலைகீழாக நின்று கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய ஆட்சி நேர்மையான ஆட்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அன்பு சகோதர சகோதரி. அடுத்து நீங்க பாருங்க, இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா என்ன சொல்றாங்க, 100 ரூபாய் நாங்க கொடுத்தோம், ஆனா 29 ரூபாய் தான் கொடுத்தாங்க அப்படி. உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு, மோடியை 29 பைசான்னு சொல்லுவாராமா. கேட்டீங்களா? அப்ப நம்ம தொண்டர்கள் சொல்றாங்க, அப்ப உதயநிதி ஸ்டாலின் கஞ்சா உதயநிதி ஸ்டாலின் சொல்லிடலாமான்னு. நீங்களே வந்த பிறகுதான் தமிழகத்தில் கஞ்சா புழக்கமே அதிகமா இருக்கு. இன்னைக்கு தமிழகத்துல கஞ்சா விற்கவெல்லாம் பிடிக்கணும்னா அறிவாலய வாசலுக்கு போனா போட்டோ எடுக்க நிற்பான். அவனை அப்படியே வண்டியில் ஏற்றிட்டு வந்து அவனை பார்த்தீங்கன்னா அந்த குரூப் எல்லாம் அங்கதான் இருக்கு. ஜாஃபர் சாதிக்குல இருந்து தமிழகத்துல முன்னணியில குற்றப்பின்னணியில் யார் இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில வரிசை கட்டி போட்டோ எடுத்து நான் முக்கியமானவன் காட்டு. ஆனால் சகோதர சகோதரிகள், இந்த கஞ்சா புழக்கம் என்பது பெரும் நகரத்தில் இல்லைங்க. சென்னையில, கோயம்புத்தூர்ல, மதுரையில அந்த மாதிரி இல்லைங்க, கிராமத்துக்கு வந்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை என்னன்னா 33 மாசத்துல இந்த கஞ்சா புழக்கத்தை கிராமத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் எந்த தாய்மார்களும் மன்னிக்கூடாது. இவனுக்கு இதை பத்தி பேசாம 29 பைசா நானே கொடுக்குறேங்க பதில். விவசாய பெருமக்கள் 45 லட்சம் பேருக்கு நம்ம 6000 ரூபாய் பணம் அனுப்புறாங்க. அது நேரடியாக அவங்க வங்கி கணக்குக்கு வருது. ஸ்டாலின் ஐயா என்ன சொல்றாருன்னா, அது கணக்கு கிடையாது, நீங்க எங்களுக்கு பட்ஜெட்டுக்கு பணம் கொடுத்தா தான் நான் கணக்கு எடுத்துக்குவோம். நாம என்ன முட்டாளுங்களா? நேரா பணத்தை கொண்டு இவன்ட்ட கொடுத்து இவன் கொள்ளடிக்கிறது. 45 லட்சம் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வருது, அது கணக்கு இல்லையாமா. கோடிக்கணக்கான பெண்களுக்கு சிலிண்டர் மானியம் 300 ரூபாய் வருது, அது கணக்கு இல்லைங்களா. நேரடியாக நாம் அனுப்பக்கூடிய பணம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 60,000 கோடி ரூபாய் அனுப்பிச்சிருக்கோம், அது கணக்கு இல்லைங்களா. 3 நாட்களுக்கு முன்பு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினுடைய சம்பளம் 284 ரூபாயில இருந்து 319 உயர்த்தி இருக்கின்றோம், அது கணக்கு இல்லைங்களா. பாருங்க, நேரடியா மோடி ஐயா வங்கி கணக்கு மூலமாக உங்களுக்கு அனுப்பிச்சா அது கணக்கு இல்லையாமா. கோபாலபுரத்துக்கு அனுப்பிச்சா மட்டும்தான் கூட்டி கணக்கு போட்டு அது 29 பைசான்னு சொல்லுவாங்க. அதனால் சகோதர சகோதரி தெளிவாக இருக்க வேண்டும். அடுத்த முறை உதயநிதி ஸ்டாலின் இங்கே வந்து 29 பைசா மோடினா நீங்க என்ன சொல்லணும், கஞ்சா உதயநிதி ஸ்டாலின் சொல்லணும், தவறே கிடையாது. பண்ணதெல்லாம் நீங்க. சகோதர சகோதரர், என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு எல்லாம். இப்ப நாம 9வது பேசிக் கொண்டிருக்கின்றோம். மோடி அவர்களுடைய சாதனை 9வது சாதனை என்ன? ஐயா மோடி அவர்களுடைய சாதனை என்னன்னா, அரசியல மக்களுக்கு பக்கத்துல கொண்டு வந்திருக்காங்க. மக்களுக்கு பக்கத்துல. இதற்கு முன்பு எந்த பிரதமரை இவ்வளவு அருகில நம்முடைய நாட்டின் மீது, நம்முடைய கலாச்சாரத்தின் மீது ஒரு தனி பாசம் இருக்கக்கூடிய எந்த பிரதமர் நாம பார்த்திருக்கிறோம்? பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் செங்கோல் தமிழுடைய பெருமையை உலகம் முழுவதுமே, திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்துட்டு போறாருங்க. உலகத்தினுடைய தொன்மையான மொழி தமிழ் மொழிங்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்முடைய கலாச்சாரத்திற்கு, நம்முடைய பாரம்பரியத்திற்கு, நம்முடைய மொழிக்கு இதுவரை யாரும் கொடுக்காத ஒரு அங்கீகாரத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்காக கொடுத்திருக்கின்றார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய மொழிக்கும் நம்முடைய கலாச்சாரத்திற்கும் பாடுபடக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 2024 குறைந்தபட்சம் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை அவர் கொடுக்கும். ஐயா 10வது, கடைசியா 10வது கேட்பாங்க, 10 ஆண்டுகள் 10 விஷயம் சொல்லுங்க. 10வது உங்க எல்லோருக்குமே தெரியும், மோடி அவர்களை பொறுத்தவரை ஒரு சாமானிய மனிதனாக இருந்து
சாமானிய மனிதன். ஐயா யாருக்கு பிள்ளையா பிறக்கல, அவருக்கு எதுவுமே தங்கத்தட்டுல வச்சு கொடுக்கல. உழைத்து 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 சாமானிய மனிதர்களை மட்டும்தான் அங்கீகாரம் பண்றார். பத்மா விருது யாரு கொடுக்கிறாருங்க? யாரு கொடுக்கிறாருங்க ஐயா பத்மா விருது? அம்மா சாதாரண மனிதர்களை கண்டெடுத்து பத்மா விருது. முதன் முதலாக இந்திய அரசியல்ல ஒரு சாமானியர்களுக்கு மரியாதை இருக்கக்கூடிய ஒரு ஆட்சினா மோடி அவர்களுடைய ஆட்சி. இதுக்கு மேல மரியாதை இல்லைங்க. சாமானிய மனிதன் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. மனதின் குரல், மனதின் குரல்ல சாமானிய மனிதர்களை பத்தி பேசிட்டு இருக்காரு. இவங்க இதை பண்ணாங்க, இவங்க இதை பண்ணாங்க, இந்த ஊர்ல இருக்கிறாங்க. அதனால் நாம் எல்லாம் சாமானிய மனிதர்கள். சாமானிய மனிதனை கௌரவப்படுத்தக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு சாமானிய மனிதர்களுடைய வாக்கு இருக்க வேண்டும். சகோதர சகோதரிகள், சாமானிய மனிதர்கள் இப்பதான் மரியாதை இந்திய அரசியல். இதுக்கு முன்னாடி மரியாதை இல்லைங்க. ஒரு குடும்பத்திலிருந்து வந்தாங்க, அவங்களுக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு விருது கொடுப்பதிலிருந்து கௌரவம் செய்வதிலிருந்து சாமானிய மனிதர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி எங்கே? இந்தி கூட்டணியில் இத்தனை பேர் நிக்கிறாங்க. பிரதம மந்திரி வேட்பாளர் யாருன்னு தெரியாது. நாங்க ஒரு வீடியோ போட்ட, நீங்களா பாத்தீங்களா? ஒரு 10 பேர் பொண்ணு பார்க்க போறாங்க. பொண்ணு இருக்கிறாங்க. ஒரு பொண்ணோட அப்பா என்ன நினைப்பாங்க? மாப்பிள்ளை தரமா இருக்கிறாங்களா, நல்ல மாப்பிள்ளையா, இந்த மாப்பிள்ளையை நம்பி நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்ம பொண்ணை நல்லா பாத்துக்குவாங்களா, இந்த பொண்ணு நல்ல வீட்டுல போய் நல்லா வாழுவாங்களா, இதான் பாப்பாங்க. பொண்ணோட அப்பா கேட்கிறாங்க, அண்ணா இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, மாப்பிள்ளை யாருன்னு. அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு, நான் இப்பதாங்க புதுசா வந்திருக்கேன், நான் தாங்க புது மாப்பிள்ளை. ராகுல் காந்தி சொல்றாரு, ஏங்க 15 வருஷமா மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன், நான் தான் மாப்பிள்ளை. லல்லு பிரசாத் யாதவ் பையன் சொல்ற, இல்லைங்க நானும் மாப்பிள்ளை தான். லல்லு பிரசாத் யாதவ் சொல்றாரு, நான் மாப்பிள்ளையா இருக்கும் போது நீ எங்கேயா வந்தேன்? ஆனால் சகோதர சகோதரிகளே, அவங்க கிட்ட பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லை. பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லை. பிரதம மந்திரி வேட்பாளர் இல்ல, அவங்க நாட்டை எப்படி ஒப்படைப்பீங்க? எல்லாம் உட்கார்ந்து ஒரு ஆட்டை அறுக்கிற மாதிரி அறுத்துக்குவாங்களா? இந்த மாநிலத்தை நீ வச்சுக்க, இந்த துறையை நீ வச்சுக்க, இவ்வளவு பணத்தை நீ கொள்ளையடிச்சுக்க. அது 2004 இருந்து 14 வரை இதுதாங்க ஐயா நடந்தது. இந்த நாட்டை ஆட்டை அறுப்பது போல் அறுத்து இவர்களே பிரித்து சூறையாடினார்கள். அதுலதான் 12 லட்சம் கோடி ரூபாய் லஞ்ச லாவணியத்தை பார்த்தேன். 12 லட்சம் கோடி ரூபாய் காங்கிரஸ் கடைசி 10 ஆண்டு 2004 இருந்து 14 வரை அவர்களுடைய லஞ்ச ஊழல் 12 லட்சம் கோடி ரூபாய். அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இது இந்தியாவை யார் ஆள வேண்டும் என்பதற்கான அரசியல். நீங்கள் போடக்கூடிய ஒரு ஓட்டும் கூட பாரத பிரதமரை வலுப்படுத்தக்கூடிய வாக்காக இருக்க வேண்டும். வேற யாருக்கு நம்ம ஓட்டு போட்டா கூடங்க அதுல ஒரு ரூபாய் நமக்கு பிரயோஜனம் கிடையாது. அதனால அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், நீங்க இந்த முறை ஏப்ரல் 19ஆம் தேதி எல்லோரும் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்கணும், அனைவரும். காரணம் ஐயா, அடுத்த தலைமுறைக்கான தேர்தல். அடுத்த தலைமுறைக்கான தேர்தல், குழந்தைகளுக்கான தேர்தல். உங்க குழந்தை அடுத்த 25 ஆண்டுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த தேர்தல் முடிவு செய்யும். நீங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும் பிரயோஜனம் இல்லை. உதாரணத்துக்கு திமுக முதலமைச்சர் செய்யாதது, திமுக அமைச்சர் பவானிக்கு செய்யாதது திமுக கூட்டணி எம்பி செய்ய போறாருங்களா? இன்னைக்கு இங்க செய்ய முடியும் என்றால் நம் முன்பு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேட்பாளர் அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்கள் மட்டும்தான். அவரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் கூட நான் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. முதல் முக்கியத்துவம் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள், தலைவர்கள் நமக்காக களத்தில் இறங்கி கடுமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பாட்டாளிகளாக களத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு, தொகுதி பொறுப்பாளர் லோகநாதன் அண்ணன் கோவிந்தசாமி அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மாவட்ட செயலாளர் சதாசிவமூர்த்தி அவர்கள், தொகுதி பொறுப்பாளர் மகாலிங்கம் அவர்கள், பார்த்திபன் அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய டாக்டர் ஐயாவுக்கு பெரிய கனவுங்க, மிகப்பெரிய கனவு. அவருடைய கனவு குடியில்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று. எனக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில டாக்டர் ஐயா மோடி ஐயாவோடு இணைந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட சமுதாயத்தை முழுமையாக நம் கூட்டணியால் உருவாக்க முடியும் என்று டாக்டர் ஐயா பெரியய்யா நினைக்கிறாங்க. நிச்சயமாக இணைந்து நாம் அதை செயல்படுத்தி காட்டுவோம். நம்முடைய கூட்டணி என்பது 2026 ஆட்சி மாற்றத்திற்கான கூட்டணி. 2024 ஆரம்பிச்சு அதுவரை போறோம். அதே போல அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் முழுமையாக தன்னுடைய ஆதரவோடு களத்தில் இருக்கின்றார்கள். அவருக்கும் நன்றி தெரிவித்து, ஓபிஎஸ் அணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு, அதனுடைய மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய
கோவிந்தன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த தொண்டர்களுக்கும் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் மயில்துறை அவர்கள், தொகுதி பொறுப்பாளர் துரைசாமி அவர்கள், சின்னசாமி அவர்கள், சுப்புலட்சுமி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து புதிய நீதி கட்சியினுடைய மாநில நிர்வாகி அருள் ஜோதி அவர்களுக்கு வணக்கத்தை நன்றிகளை தெரிவித்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய கடுமையான உழைப்பாளிகள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். பாராளுமன்றத்தினுடைய அமைப்பாளர் செந்தில்வேல் அவர்கள், இணை அமைப்பாளர் விஜயகுமார் அவர்கள், பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் கனக சபாபதி அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வி கே சின்னசாமி அவர்கள், ஈரோடு வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவி அக்கா கலைவாணி விஜயகுமார் அவர்கள், ஈரோடு தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் வேதானந்தம் அவர்கள், சட்டமன்றத்துடைய அமைப்பாளர் சித்தி விநாயகம் அவர்கள், இணை அமைப்பாளர் வித்யா ரமேஷ் அவர்கள், பொறுப்பாளர் உத்தரசாமி அவர்கள், மாவட்ட செயற்குழு மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஜீவானந்தம் அவர்கள், துணைத் தலைவர் மனோகர் அவர்கள், செயலாளர்கள் கண்ணன் பழனிசாமி அவர்கள், பொருளாளர் மாணிக்கம் அவர்கள், நம்முடைய ஆற்றல் மிகுந்த கடுமையாக பணி செய்யக்கூடிய ஒன்றிய தலைவர்கள் பவானி நகர் நந்தகுமார் அவர்கள், பவானி வடக்கு தனக்கோடி அவர்கள், பவானி தெற்கு துரைசாமி அவர்கள், அம்மாப்பேட்டை கிழக்கு மகாலிங்கம் அவர்கள், அம்மாப்பேட்டை மேற்கு ஈஸ்வரன் அவர்கள், இந்த பகுதியினுடைய சமூக சேவகர், காலம் சென்ற பெரியவர், நமது மூத்த முன்னோடி ஐயா சலங்கப்பாளையம் சுப்பிரமணியம் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு இருநடி சேர்ந்திருக்கின்றார். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்ற இந்த நேரத்தில் வேண்டி இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு தொண்டர்கள் தலைவர்களுக்கு மறுபடியும் நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், அடுத்த 15 நாட்களுக்கு ஐயா களம் தயாரா இருக்கு. உறுதியா ஏபி முருகானந்தம் அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று ஜூன் 4ஆம் தேதி வெற்றி வேட்பாளராக ஏபி முருகானந்தம் அவர்கள் மாற இருக்கிறார். அடுத்த 15 நாட்கள் நாம் எல்லோரும் கூட ஒரு இல்லத்திற்கும் செல்ல வேண்டும், மக்களை சந்திக்கணும். 10 விஷயம் மட்டும் சொல்லுங்க ஐயா. 10 விஷயம் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? 33 மாத காலத்துல திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு பெரிய துரோகம் அவர்கள் ஆட்சியிலிருந்து செய்திருக்கின்றார்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். மறந்து விடாதீர்கள், நம்முடைய சின்னம் தாமரை, நம்முடைய சின்னம் தாமரை, நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை, நம்முடைய அன்பு வேட்பாளர் ஏபி முருகானந்தம் அவருடைய சின்னம் தாமரை. இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாம்பழத்தினுடைய சின்னம் இங்கே தாமரை, பாரதிய ஜனதா கட்சி தாமரை, எல்லா கூட்டணி கட்சிகளுடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்கள் வாக்களித்த அண்ணனை வெற்றி பெற செய்து பவானியினுடைய முன்னேற்றத்திற்கு முழுமையாக அவரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் அன்னையின் திகழ். இந்த பகுதியினுடைய குமரிக்கல் பாளையத்தில் 318 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கின்றார். தொடர் உண்ணாவிரதம். காரணம், அந்த பகுதியினுடைய நடுகள் 2000 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கக்கூடிய சிறப்பு தன்மையை பாதுகாக்க வேண்டும், கல்குவாரிகள் வரக்கூடாது என்று. அந்த பகுதிக்கு சமீபத்தில் நம்முடைய அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்கள் சென்று மத்திய அரசு கிட்ட பேசி தொல்லியல் துறையில் இருந்து வந்து ஒரு ஆய்வு நடந்து முடிந்திருக்கிறது. அதனால் இந்த பகுதியில் குமரிக்கல் பாளையத்தில் 318 நாட்களாக உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு சொல்லுகின்றோம், அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்கள் அதை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக நிச்சயமாக அறிவித்து உங்கள் ஊரினுடைய அந்த பழமையை நாங்கள் காப்பாற்றுவோம் என்றும் இந்த மண்ணிற்கு வந்து உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கின்றோம். அண்ணனுடைய 100 வாக்குறுதிகள் இங்க இருக்கு. 100 வாக்குறுதி, தாமரையின் வாக்குறுதி. அப்படி பிடிங்கன்னா தாமரையின் வாக்குறுதி பாருங்க, 100 வாக்குறுதி. அதாவது நம்முடைய பாராளுமன்ற வேட்பாளராக இருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளர் ஏபி முருகானந்தம் அவர்கள் திருப்பூர் பாராளுமன்ற தொகுதிக்கு கொடுத்திருக்கக்கூடிய 100 வாக்குறுதிகள் இதில் இருக்கு. இந்த 100ஐயும் அவர் செயல்படுத்தி காட்டுவார். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அன்பையும் ஆதரவையும் வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்களுக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.